ஹாய், நான் அரவிந்த் செல்வா. நான் ஒரு கொட்டேஷன் படித்தேங்க. அதில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, த ட்ரபிள் இஸ் எவ்ரிபடி திங்ஸ் தே ஹாவ் டைம். சுருக்கமாக சொல்லணும்னா, எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நமக்கு டைம் இருக்குது, எந்த வேலையாக இருந்தாலும் சரி. ஸோ டைமுங்கிறது ஒரு 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 கான்செப்ட். சிம்பிளாக சொல்லணும்னா, டைமுங்கிற ஆஸ்பெக்டை ஹியூமன்ஸால் மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். மனுஷங்களுக்கு மட்டும்தான் டைமுங்கிற ஆஸ்பெக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஒரு விலங்கால், ஒரு அனிமலால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ மனுஷனால தான் பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் அப்படிங்கிற விஷயத்தையே பார்க்க முடியும். பட் மனுஷனுக்கு அந்த பார்வை இருந்தாலுமே, மனுஷனால அதை எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியும், நம்மளால் ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்க முடிஞ்சாலும் எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, ப்ரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, ரிச்சஸ்ட் மேனாக இருந்தாலும் சரி, டைமுங்கிறது ஒரு கம்யூனிசம் மாதிரி. ஏழையாக பிறந்தாலும் பணக்காரனாக பிறந்தாலும் எல்லாருக்குமே 24 ஹவர்ஸ் தான். ஸோ பணக்காரனாக இருக்காங்க, பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சிடணும் கிடையாது. ஏழையாக இருக்காங்கிறதுனால அவங்களுக்கு கம்மியான டைம் கிடைக்கணும் கிடையாது. ஸோ இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஒரு ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவாங்களே, பர்ஃபெக்டான ஒரு ஈக்குவாலிட்டி. டைம் எல்லாருக்கும் 24 ஹவர்ஸ் தான். ஸோ அந்த டைம் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதான் அந்த டிஃப்ரென்ஷியேஷன் நடக்குது. நான் என்னுடைய ஓன் எக்ஸாம்பிள் தரணும். ஸோ நான் பிஜி படிச்சுட்டு இருக்கும் போது, என்னோடய போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணிகிட்டு இருக்கும் போது, ஸோ அசைன்மெண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு அசைன்மெண்ட்டுக்கு ஒரு 1 மந்த் டைம் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் நடந்த ஒரு விஷயம். ஸோ அப்போ கூகுள் ட்ராப் பாக்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஆன்லைனில் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அசைன்மெண்ட்ஸ் முடிச்சுட்டா நம்ம அந்த கூகுள் ட்ராப் பாக்ஸில் சப்மிட் பண்ணிடணும். ஸோ 1 மந்த் டைம் இருந்தாலுமே கடைசி 1 வீக்கில் தான் வந்து முக்கால்வாசி பேர் அசைன்மெண்ட்ஸ் ஆரம்பிப்போம். ஸோ அந்த கூகுள் ட்ராப் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி 1 வீக்கில் தான் ஃபஸ்ட்டு ஒருத்தங்க அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டு போடுவாங்க. ஆனால் அந்த கடைசி நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடைசி நாளில் எஸ்பெஷலி கடைசி ஒரு 2 ஹவர்ஸ் 1 ஹவர் முன்னாடி வரிசையாக சொல்லப்போனால் 80% வந்து அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணி போடுறது வந்து அந்த மாதிரி சமயம் தான், கடைசியில் எட்ஜ் ஆஃப் தி மொமெண்ட். ஏன்னா அவ்வளோ நோட்டிஃபிகேஷன் கடைசியில் வந்துகிட்டே இருக்கும். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, பார்க்கின்சன் லா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு டேர்ம். எவ்வளோ டைம் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேலையை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அசைன்மெண்ட்டை நம்ம 3 நாளையே கூட முடிச்சிடலாம், இல்லை 5 டேஸ்லேயும் முடிச்சிடலாம். ஆனாலும் நம்ம 1 மந்த் டைம் இருக்குன்னு சொல்லி அதை 1 மந்த் எக்ஸ்பேண்ட் பண்ணி கடைசியில் முடிக்கிறோம். அதே மாதிரி அதை வந்து மீடியாக்ரிட்டின்னு சொல்லுவாங்க. கடைசியில் பண்ணுறதுனால எல்லாருக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும். முக்கால்வாசி பேர் செமஸ்டர் எக்ஸாம்ஸ்லாம் பண்ணும்போது கடைசியில் படிப்போம், இல்லை ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது கடைசி மொமெண்ட்டில் படித்து நம்ம அதில் வந்து ரொம்ப திருப்தி அடைஞ்சிருவோம் நம்ம அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறோம் அப்படின்னா. பட் ஆக்சுவலாக தட் இஸ் அ மீடியாக்கர் ஒர்க். நம்மளால் ஒரு எக்ஸலண்ட் ஒர்க் பண்ணணும், நம்மளால் ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியலை கொடுத்து நம்ம ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ப்ராப்பர் பிளானிங்கோட நிதானமாக முழுசாக அதை யூட்டிலைஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து ஒரு எக்ஸலன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ லைஃப்பில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு வாட்டி ஒரு எக்ஸலண்ட் ஒர்க், இந்த சென்ஸ் டெட்லைன் வந்து ஒரு 10 டேஸ் கொடுத்துருக்காங்க அதை முடிக்கணும், பிஃபோர் 7 டேஸ் அதை முடிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கே தெரியும் நம்மளால் ஒரு விஷயத்தை இவ்வளோ அழகாக பண்ணி முடிச்சிட முடியுமா, இவ்வளோ சூப்பராக, இவ்வளோ ஃபுல்லஸ்ட்டாக 100% கொடுத்து பண்ண முடியுமா அப்படிங்கிறது நீங்களே உணர்வீங்க. ஸோ அந்த பார்க்கின்சன் லா அப்படிங்கிறது எதுக்கு டேர்ம் பண்ணியிருக்காங்கன்னா, அது முக்கால்வாசி மனுஷங்களுக்கு அது இருக்குது இயல்பாகவே அப்படிங்கிறதுனால தான் அந்த டேர்ம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அந்த சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், இல்லை ரொம்ப ஒரு விஷயத்தை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒருத்தங்கலாம் அந்த பார்க்கின்சன்லால் வரமாட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு டைம் பற்றியான பெர்ஸ்பெக்டிவே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ முன்னாடி அந்த விஷயத்தை அவங்க பிளான் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ இந்த விஷயத்தை நம்ம எப்படி வெளியே வரலாம், ஒரு ஹேக் சொல்லணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், நம்ம ஒரு 9 மணிக்கு காலைல நம்ம ஒரு டெஸ்டினேஷன் ரீச் பண்ணோம் அப்படின்னா, நம்ம 8:30க்கே அங்கே போகணும், இல்லை 8:45ன்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் 8:45 நம்ம அங்கே போய் ரீச் பண்ணணும் அப்படின்னா நம்ம எத்தனை மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும், நம்ம வீட்டிலேருந்து எத்தனை மணிக்கு கிளம்பணும், நம்ம எப்போ ரெடி ஆகிருக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே கேல்குலேட் பண்ணணும். ஸோ ரிவர்ஸில் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்க ஆரம்பித்தாலே நம்ம சில விஷயங்களை வந்து டைம் பெர்ஸ்பெக்டிவாக நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து இன்னும் 1 ஹவர் இருக்குது, இன்னும் 2 ஹவர் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஃபார்வர்டாக திங்க் பண்ணுறதோட நம்ம மைனஸில் திங்க் பண்ணுவோம். இந்த ரிவர்ஸ் இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். நம்ம ஒரு எக்ஸாம் வருதுன்னா நமக்கு அடுத்த மாதம் வரப்போகுதுங்கிறத விட நம்ம அதை மைனஸில் பார்க்க ஆரம்பிக்கணும். ஸோ இன்னும் 30 டேஸ் இருக்குது, இன்னும் 25 டேஸ் இருக்குது, இன்னும் 20 டேஸ் தான் இருக்குது. ஸோ அது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரிவர்ஸில் பார்க்கும்போது, நம்ம அங்கே போகணுன்னா 9 மணிக்கு அங்கே போகணுன்னா நமக்கு இன்னும் 45 மினிட்ஸ் தான் கையில் இருக்குது. அப்போ நம்ம அது எப்படி நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னு நம்ம ரிவர்ஸில் பார்க்க ஆரம்பிச்சோன்னா நமக்கு அதை பண்ணக்கூடிய எக்ஸிக்யூஷன் வந்து இன்னும் பெட்டராக இருக்குங்கிறது என்னுடைய பர்சனல் ஃபீல். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், அண்ட் தென் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.